அடிச்சுனே சாவறாங்க. ஆமா கோபட்டியா ஏண்டா இப்ப இப்படி சரையில நான் வந்துட்டே என்கிட்ட பேசுறதுக்கு ஒரே ஒரு குஞ்சு கூட நானுடா. என்னமா குஞ்சு கேக்குறானு? நட்ட குஞ்சு வேணுமா, குட்டை குஞ்சு வேணுமா, நீட்டு கொஞ்சம் அறுத்து போட்டா ஒரு செம்பா வரவங்கள என்னமா குஞ்சு கேக்குறேன்? இருக்கிற குஞ்செல்லாம் அறுத்து போட்டா ஊம்பிக்கிட்டே போலாம் வீட்டுக்கு போற வரைக்கும். அண்ணே என்கிட்ட பேசுறதுக்கு நல்ல ஆளு அழகா அறிவா மாடு சாடவா நல்ல ஆம்பளையா இருந்தா சரி சரிம்மா, உனக்கு ஆளு கேக்குற நல்ல ஆளா? ஏமா பெரிய ஆளுமா? நல்லா எடுத்து சொல்லு தம்பி. பெரிய ஆளு தம்பி நல்லா எடுத்து சொல்றேன். நல்லா எடுத்து சொல்ற போனே ஓத்தவன. ஏமா எங்க தமிழ்நாடு பூரா பில்டிங்கா தான் இருக்கும். என்ன பில்டிங்? ஆமா பெரிய ஆளு. அப்பேற்பட்ட நாட்டுக்கே பெரிய ஆளு. அப்படி நல்லா எடுத்து சொல்லு. சரி ஆனா என்னன்னு கேக்குறேன், அப்பேற்பட்ட வேலை அது என்ன வேலை? ஆனா அது வந்து 10 ரூபாய் காசு கொடுத்தா தான் போக முடியும். போகணும். ஆமா சும்மா எல்லாம் போய் கலெக்டர் கூட பாத்துடலாம். அது போகணும்னா தீவுல தான் போகணும். 10 ரூபாய் காசு வேணும். அப்படியா? ஆமா அப்பேற்பட்ட பெரிய படையா எங்க மாமா வேற தூங்குறாங்க. ஆம்பளைக்கு மட்டும் பொம்பளைக்கு ரெண்டு பேத்துக்கும் சாரு பாட்டா ஒரு பக்கம் இருக்கும், அவங்க வைஃப் பாட்டா ஒரு பக்கம் இருக்கும். இப்படி ஆம்பளைங்க ஒரு டைரி வாய்ப்பு இருக்குடா. அது விட்டாலும் அது என்ன வேலைன்னு கேக்குறியா? என்ன செய்யறாரு? அது ஒரு கையில பைக்கிட்டு பிடிச்சிருப்பா, அப்படி ஒரு கையில வச்சிருப்பா. அப்படி அது என்ன வேலைன்னு கேக்குற? அத்தாமா கக்கிசு கால வர பாய் நிக்கலாச்சு இருக்குது. வெயில் காட்டுல பேசுமா பெருமையா அவனை எடுத்துட்டாரு. பெருமையா எவ்வளவு எடுத்துனா எங்க சாரு அப்படி அவ்வளவு பெரிய ஆளுன்னு எவ்வளவு எடுத்தான். போய் பாருமா, மின்னுக்கு வந்து போ. சாதியா சனமா ஒட்டா வந்துருச்சு. என்ன இந்த ஆளு எப்ப பாரு புட்ட குதிரை அவனே பரவாயில்ல. ஏய் கண்ணம்மா பாப்பா இப்படி அழகா வந்திருக்கே, என்ன பார்த்தா உனக்கு எதுவும் தோணலையா? தோணுதாயா? எப்படி? 2 நாளா பவத்தால போகுது, ஒண்ணும் பண்ண முடியல. நீ பாடின போவாயா? நீ பின்னாடி பொறியடிச்சிட்டு வாடா. பாடின போகல. ஏய் பாடல் பாடுவாயா? ரசிப்பு தன்மை பாட்டு பாட்டு நல்ல ஒரு பாட்டு பாடு. கண்ணே ஓய் என் காதல் கனி ரசம். அடடா அடடா நான் திருப்பதா வெள்ளவக பூண்ட ரசம். ஏய் வெள்ள பூண்டு பாரு. என் நிச்சயினை தீர்க்க வந்த பச்சை மிளகாயே, என் பசியை தீர்க்க வந்த பழைய சோத்து பானையே, பானியா நேத்து வச்ச கறி குழம்பு. உங்களுக்கு இதெல்லாம் ஏய்
பழைய சோத்து பானை எக்கறேன். என்னால வந்து பானை சோத்து எடுத்து பானை சோத்து. அடி குறுக்கு சிரித்தவளே அடி குதிக்கிட்டு வேண்டவளே விக்கெட் தேஞ்சு போய் பாப்பா விக்கெட் தேஞ்சு போய் எங்கடா தெரியுது? விக்கெட் தேஞ்சு அது மெதுவா அடிச்சு போடுறது ஏன் அப்படி வேக மாட்டேங்குது ஐயோ, பொம்பளை கையில கூப்பிட்டு போடுவாங்க ஏய் வெளியே வந்தாலும் கொண்டு போவாங்க கண்ணு விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அந்த மக வந்து நின்ன முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி 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 அத உடுத்திடாத பாக்குற வச்சில்லாடி என் அக்கா பொண்ணு வச்சல நான் வெச்ச மாறு மிச்சல நாங்க 2 பேரும் மிச்சல அடையி போய் கொஞ்சல டாபுடா டாபுடா நீ கைடா டாபுடா டாபுடா டாவடா நீ தூக்கு மாட்டி சாவடா ஒரு நாள் மார்கழி மாசம் அடடே காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில் இருந்து கோட்டையில் கதல சப்து கட்டு நான் எழுந்தடா எழுந்து கண்ணல பார்த்தடா நான் அவளை பார்த்தேன் அவ என்ன பார்த்தா கண்ணை கண்ணு முட்டி கிட்டி காதல் வந்து ஒட்டி கிட்டி டாபு டாபு டாபுடா டாவுல கையில என்னடா வாட்டம்? சென்னை மாநகரிலே சவுத்துப்பான் ரோட்டிலே நெல்லிக்காட்டிலிருந்து கட்டிலிருந்து வகித்த பகவான் கதையில கப்பிட்டு வகித்த கண்ணில அளவெடுத்து காய்ச்சிட்டு தச்சுக்கிட்ட தேவி தேட்டரில் கதை முட்டை படம் பார்த்தா அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல ஏன்னா இவளுக்கு எய்ட்ஸ் ஏய் கண்ணை கண்ணு முட்டி கிட்டி காதல் வந்து ஒட்டி கிட்டி இல்லப்பா, சாப்பிடுறதுக்கு அரை பயந்துகாதவா பாப்பா இந்த கனியே வா வந்தா பேய் வசந்த மண்டமலையே வா மண்டமலையா மண்டமலையே வா ஓடாத ரயிலே வா உருவாத தேனே வா 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 மின்னலுக்கு அழைத்து விட்டு மண்மலையை தொடங்குவோம் வா 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 ஐயோ ஏ மச்சானா ஏய், என்ன இவனுக்கு இடுப்பு கீழே போட்டு தண்ண போற ஆடுது அது என்னன்னு தெரியல அதெல்லாம் சுஞ்சினு காய் ஏய் ஆளுக்கு கொடுத்தோம் பாரு. ஆளுக்கண்டு எடை போடாது. அப்படியே இந்த பச்சை மிளகாய் இருக்குதே பச்சை மிளகாய் அதுல போய் பிஞ்சு மிளகாய் பாத்தீங்கன்னா சீனி மிளகாய் அத்தை சோட்டு பத்தி ஒத்து வச்சு வைக்கிறோம் அடடடா. கண்ணுல பாத்துறாத. எரம்பு கடை வெட்டி எம்மக்காரி தான் கடிக்கிறோம் சரி கண்ணம்மா இருந்தாலும் நீ நல்லா பாட்டு பாடுற உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கை நிறைய கண்ணாடி வேலை எந்ததோ கை நிறைய கண்ணாடி வேலை எந்ததோ என் கணவனை நீ கண்ணத்திலே கரைய முத்தா இந்த எரியவில் யாரு நீங்க சின்னேன்னு நாட்டா இந்த எரியவில் யாரு நீங்க சின்னேன்னு நாட்டா நீ ஊம்புரிய இந்தி படா ஹீரோனியாட்டம் இல்ல நாசமா தான் போவேன் தேவைய குழி வந்த பையன் நான் நாசமா போனா நீ மாசமா இருப்ப இங்க பாரு நீ இப்படியே போயிருவேன் இல்ல நான் இப்படியே போயிருவேன் இந்த உள்ளூர் மாதிரி காலங்கத்தால உனக்கு ஒரு கரண்டி எண்ணெய் கொடுத்துருவான் ஒரு கரண்டி எண்ணெய் பார்த்தாலும் 1 லிட்டர் கூட சன்ஃப்ளவர் ஆயில் ஏய் என்ன ஆயில் சன்ஃபிளவர் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் ஏய் அது என்ன புண்டையா வா ஆயா அது ஏயா எடுத்துக்கிறவா ஆயா அது என்ன பண்றடா பாரு சொல்லு பார்க்கலாம் அது எடுத்து ஓய் ஓய் என்ன தமாஷா பண்றியா ஐயோ தமாஷே இல்ல இனிமே காமெடியே இருக்காது கவலையே படாத இனிமே கதை தான் வரும் ஓகே அப்படி நிக்கணும் ஆ நம்மளே பேசிக் கொண்டிருந்தா நெடுநாளாகி விடும் ஆமா நாடு நாடு மகாநாடு ஆமா. அருமை பெருமை சிறந்த அழகுகிற பொன்னாடு ஆ. இப்பேற்பட்ட புண்ணிய பூமியுடைய பெயர் என்ன குறுக்குப்பட்டி குறுக்குப்பட்டி என்றால் நம்மளுக்கெல்லாம் ஒரு தாய்க்கு நாடு மச்சமா நகரம் ஆமா. அங்கே பிறந்த அப்பன்மார்களும் ஆ. பெண்களை பிறந்த எமதர் தாய் விலங்களும் ஆ. பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் யாவற்றும் ஒரு கடிதங்களை காட்சியிருக்கிறாரு ஆமா ஏது என்ன காரணம் முனிப்புக்காக வேண்டி ஆ. ஒரு நாடகம் அரங்கேற்றோம் அப்படியா ஆமா முனிப்ப சுவாமிக்காக ஆ. நாடகம் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் ஆ. இன்று
இப்பேரோட புள்ளி சபையில அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ள நாடகம் என்ன? ஐயா சொன்ன நாடகம் தான் ஐயா. என்ன நாடகம்? அது எனக்கு வாயினுடைய நாடகம். அப்படியா? காய சம்பளம் வாங்கிட்டு போயிருவேன். அப்படியா? அப்படி நிற்காலும் தேவநாடத்தில் ஒரு பாகமாய் வெளிவரக்கூடிய வீரமாத்தியம்மன் பிறப்பு, வீரமாத்தியம்மன் பிறப்பு இல்லை என்றால் கன்னிமார் பிறப்பு, கன்னிமார் பிறப்பு அப்படி என்கின்ற நாடகம் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். நாடகத்துல முதல் முறையா வந்திருக்கிறீங்க. நீங்க யாருக்கும் உங்க பேரு என்ன, ஊர் என்ன, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. அப்படியா? ஆமா. கதை ஓட்டு 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 ஆமாப்பா, கதை ஓட்டுறதாப்பா. தண்ணி கூட கதை ஓட்டணும். டைம் ஆகுது. பாப்பா, கல்வியிலே சாட்சிருந்த அதிவதன ரூபி. ஆமா, கல்விக்கெல்லாம் அதிபதியாக வெளிவரக்கூடிய எமது பெயரோ கலைவாணி. அப்ப தங்கள் பெயர் கலைவாணியாக கருதப்பட்டாலும் தாயே, தாங்கள் எப்படி பிறந்தீர்கள்? நானோ தேவ அமிர்தத்திலே பெண் பிறந்தவள். ஆமா, அளவா இருக்கிறீங்க. பிரமனாலே படைக்கப்பட்டு தேவ அமிர்தத்திலே பெண் பிண்டமாக நான் பிறந்து, அப்படி பிறந்து யாரு திரு கல்யாணங்கள் செய்தீர்கள்? கல்விக்கெல்லாம் அதிபதியாக நான் சரஸ்வதியாக நான் விலகி வருகிறேன். இருந்தாலும் யாரு திருமணம் செய்தீங்க? அப்படியா? உங்களை மாலையிட்ட வண்ணவர் யாருமா? அவரு வேகமா வர்றேன். அப்படி நிட்டாலும் சதுர்முகம் பறித்த அந்த பிரம்மதேவனையோ நான் மாலை மனப்படுத்தேன். பிரம்மதேவனை மாலையிட்டு எங்க புத்திர பாக்கியம் ஏதாவது உண்டா? எங்களுக்கு என்று 3 குழந்தைகள். யார் யாரு? தக்கன் தரணி, நாரதன் என்று 3 குழந்தைகளை பெற்றெடுத்து சரிமா இந்த சத்திய லோகத்தில சிறப்பாக வாழ்ந்து வருகிறோம். அம்மா, எதற்காக வந்திருக்கிறார்? உங்க வீட்டுக்காரர் பிரம்மதேவன் உங்களை அழைத்துட்டு வர சொன்னார். அழைத்து கொண்டு வர சொன்னார். அப்படி நிற்காலும் எமது வேலைக்காக அன்பளிப்பு செய்த அருமை சொந்த பந்தங்கள், ரத்த பாசங்கள் அவங்க இல்லைன்னா நாம் இல்லை இன்னைக்கு. அப்படி நம்மளுடைய கலை ரசிக பெருமக்களாக வெளிவரக்கூடிய நம்ம சொந்தங்கள் யாவற்றை பெரும் நம்மளுக்காக அன்பளிப்பு செய்தார். அவர் காசிட்ட கைகளுக்கு ஒரு கருமம் தான் நீங்கணுமா, துப்பிட்ட கைகளுக்கு துன்பம் தான் நீங்கணும். மனப்போல கஷ்டம் வந்தாலும் பணி போல விலகி நோயற்ற வாழ குறைவற்ற செல்வம் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று மேச்சேரி பத்திரகாளியம்மனை வேண்டிக் கொள்கிறோம். ராமோஜயம். கணவரை சந்திக்கலாமா?
மன்னா என்னாதா மன்னா என்ன விட்டு தட்டுவாடே மன்னா மல்லிகை பிள்ளைங்க இருவாச்சி கோங்கமலம் என்று சொல்லக்கூடிய பலஜாதி மலர்களை பறித்து வந்து தங்கள் திவ்ய பரிபாலர்களுக்கு 12 காலமே பட்டாரியால் துடைத்து உன் தேவையாகப்பட்ட சரஸ்வதி அநேக கோடி நமஸ்காரங்கள் இந்த மன்னனுடைய பாதம் பண்ணினான் இந்த வையக மலை எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கணும் எப்படி எப்படி
தேவி இந்த மன்னனுடைய பாத பணிந்தால் இந்த வையகத்துல பூவோட பொட்டோட சீரும் சிறப்பாய் வந்திருப்பாய் தேவி. அப்படியே ஆகட்டும் சுவாமி. இன்று எதற்காக வரவழைத்தீங்க? தேவி உன்னை எதற்காக அழைத்தேன் தேவி? என்று பஞ்சனிலை நம்ம இருவரும் ஏன்னா இந்த பிண்டம் பிடிக்க போய் போய் இன்னைக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது. ஆனால் இந்த பஞ்சனிலை இருக்கிறோம் புறப்படுவாங்களோ நீ பிண்டம் பிடிக்க போனேன். இன்னைக்கு வந்து நீ பூ
தலைவரா நல்லா ஐயா சாப்பிட்டீங்க எந்த இடத்துல இழைச்சி போயிட்டேன் விஷம் போச்சா ஐயா தாத்தா தாத்தா தான் செத்து போயிட்டே இருக்கா செத்த போறத பணத்தை கொடுத்தா வீடு செத்த போறத பணம் கொடுக்குறா போ வெள்ளத்தர அந்த பொண்ணு மூத்தனா வந்து ஆமா ஆமா எது கொடுத்து மூத்தனானே ஆமா ஆமா செத்து போயிட்டே நாட்டுக்குது யாரு இருக்கு நான் ஆட்டியா பண்ணி புலகட்டாங்க வாபு கொடுத்தாட்டு எர்ரா செக் போய் என்னப்பா சத்தம் ஏன்னா ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது கேட்கல வைக்கணும் எங்க வச்சு கேட்கணும் ஏன் டாக்டர் படிச்சு எனக்கு தெரியாதா இப்ப கேடா புண்ட இது வச்சு பார்க்கறேன் இந்த மண்டையில ரேகு மண்டையில வல்ல அடுத்தது நெஞ்சிலையும் வல்ல மெயின் இடம் ஒண்ணு இருக்குது சரிண்ணா மெயின் இடம் ஒண்ணு இருக்குது இது வச்சு பார்க்கறேன் சட்டா ஓயால ஓக்க அப்படியே சட்டா இடம் முடி மூட்டையோட கிடக்குது உள்ள செத்து போயிட்டான் ராசாவே நீ சாவர்னு சொல்லி இருந்தா ஒரு ஒப்பேரி படிக்கலாமா சாமினி ஒத்த கடுக்கு போட்டு ஒத்த தடுக்கு போட்டு சத்தமா சொல்றான் கோயால வாக்கா என்ன பார்த்தா ராசா நீ ஒரு புடுக்க தொக்க போட்டு போன போட நல்லா சத்தம் போடுங்க சாமி சாவர்னு தெரிஞ்சிருந்தா அப்படி பொண்டாடி சாஞ்சி படுத்திருப்பா நீ சலுப்பார ஒருத்திருப்ப டியூப்லைட் மூக்கா குண்டு பழுப்பு மூக்கா ராஜா சாமி சாவல ஏண்டா 2 அடி தூரம் போயிட்டா வாடாங்க அப்படி முன்னாடி போடுறா பின்னாடி வாய உக்காரல கம்பெனி போட்டா பொதுவாண்டா அம்மனை போட்டா காசி ஆறு வாங்க காசு கொடுக்க மாட்டேங்கிறான் குடிக்கிட்டா பிச்சைக்கார புண்டா பிச்சை எடுக்குதா பெரும்பாலும் அதை குடிக்கிட்டு அழுபாடு பெரும்பாடு யாரு என் பேர் என்ன என்னுடைய குலகோத்திரம் என்ன என் நாடு நகரம் என்ன என்
பேசடா பேச மாட்டேன் பேச மாட்டேன் பேசடா தட்டுனா மூத்தி எண்ணம் நாட்டுக்கு நாடு நாட்டுக்கு நாடு வாய பேசடா பேட்டடா மொக்கா புல் புல் தாரா பேட்டடா மொக்கா சதுர வட்டு பாளையம் கோயால ஓக்க யார பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாய மூடுறான்னு பேசுறேன் உட்கா சதுர விட்டு பழைய உள்ளிட்டு பழைய பூனை கொண்டு ஓட்டோம் நாட்டுக்கு நாடு அடி வேண்டாம் நான் சொல்ல சரி என்ன அடிச்சு நீ செத்து போயிடாத ஏன்னா இது கான்பூர் கூதத்தோல் கான்பூர் கூதத்தோலா ஆமா என்ன அடிச்சு நீ தான் சாவுல நாட்டுக்கு நாடு மகாநாடு ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்ணா பிறந்த எடுத்தறிவை தாய்மார்கள் குறுக்கப்பட்டி தொருக்குப்பட்டி குறுக்கப்பட்டி குறுக்குப்பட்டி அப்ப நமக்கு தாய் நாடு தலைநகரம் அச்சுமா நகரம் ஆமா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் ஆமா இந்த முனிப்பனுடைய பண்டிகை திருவிழா முன்னிட்டு நாடகத்தை அரங்கேற்ற செய்த எந்தெந்த நேரத்தை சதுரவட்டி பாளையம் வடக்க என்ன மாட்டு கொம்பு எடுத்துட்டு வந்துக்கிற இன்னும் இந்த நாடகத்தை அரங்கேற்ற செய்த குப்பூர் பூசாரியுடைய தலைமையிலே நாடகத்தை அரங்கேற்ற செய்திருக்கின்றார் நாடகத்தை விட்ட இவருடைய குடும்பங்களும் இன்னும் நமக்காக கேட்டுக் கொடுப்பது மனித குணம் கேட்காமல் கொடுப்பது வரக்குள்ளேயே புடுங்குற குணம் உனக்கு குணமடைத்த நமது பூசாரி ஐயா அவர்களும் இன்னும் அருமை ஐயா ஐநாரப்பன் கோயில் பூசாரி அவர்களும் நமக்காக அன்பளிப்பு கொடுத்திருக்கின்றார் இன்னும் நமக்காக 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார் ஒன்ன பூஜாரி எனக்கு கொடுத்தது அப்படி இருந்தாலும் நமக்காக அம்மனை புண்டாடி இந்த வேலை புண்ணையா அப்படி இருந்தாலும் நாடகத்தை அரங்கேற்ற செய்த இன்னும் நமது ஆடி 30 நமது மகுட ஜாடிக்கு சேர்ந்த வீரக்கார கோயில்ல இதே மாதிரி அனைத்து நாடக கலைஞரும் அனைத்து வாத்தியாரும் ஆடி 30க்கு மகுட ஜாவடி நமது வீரக்காரன் கோவில்ல ஒவ்வொரு வாத்தியாரும் வரவழைத்து சிறப்பான நாடக கலைஞர்கள் வரவழைத்து நாடகத்தை அரங்கேற்ற செய்திருக்கின்றார். யாரு நமது வீரகாய் பூசாரிகள் அனைவரும் வந்திருக்காங்க. அவருடைய குடும்பங்களும் இந்த ஊருடைய பொதுமக்கள் குடும்பங்களும் அள்ளி போல் கிளைகளுக்கு அருகு போல் வேறுண்டி என்றும் சீர சிறப்பாக இருக்க முனியப்பனை வேண்டிக் கொள்கிறேன். நமோ நாராயண நமக. எல்லாம் ஒரு ஜாரகை தொட்டு போடு போடு. என்னையா கிளவி கை தட்ட மாட்டேன். என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்கிற? கை தட்ட. அப்படி இருந்தாலும் இன்று நடத்தக்கூடிய நாடகம் ஒரு அற்புதமான நாடகம். எப்படி ஒரு குடும்ப சித்திரம், ஒரு அற்புதமான ஒரு தெய்வ நாடகம், ஒரு பெண்ணுடைய கதை. அந்த பெண்ணுடைய வயிற்றுல எப்படி வீரமாத்தி பிறக்கிறான். இந்த வீரமாத்தியுடைய எத்தனையோ குலதெய்வம் இருக்கிறது. வீரமாத்தியம்மன் குலதெய்வம். அதனால குலதெய்வம் இருக்கும். அதனால வீரமாத்திய பங்காளிகள் எத்தனை பேர் இருப்பாங்க. அதனால வீரமாத்தியம்மன் பிறப்பு இல்லையே கன்னிமாரிகள் பிறப்பு. இந்த நாடகத்துல நான் யாரு, பேர் என்ன, என்னுடைய குலகோத்திரம் என்ன, ஒவ்வொன்று அறிக்கை செய்கிறேன். செய் கொடுத்து கேட்க வேண்டாம். அண்டர்ஸ்டாண்ட்? யார் தெரியுமா? தேவாதி தேவன் போட்டோ
வேண்டாம் போங்கடா. கோமாளி பையன் நம்பளுங்கிறான். போய் அவனை பிடிச்சு தர தரன்னு அவன் கையை பிடிச்சு போனா அடிக்காத மகாராஜ் சொல்லுங்க சாயிரங்க. போய் கூட்டி ஆட அவனை. மகாராஜா கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துவார் சொல்றாரு. வேணா கையை பிடிச்சி இழுத்துவார் சொல்றாரு மகாராஜா. நீங்களா கையா புர்ரா போடா. வந்துட்டான் வேலை போலாம் இல்லாத மகாராஜா சொன்ன மாதிரியே பாருங்க கையை கெட்டா பிடிச்சிட்டு பாருங்க. அவன் கையை பிடிச்சு வந்தா உன் கையை பிடிச்சு அவன் என் கை பிடிச்சிட மகாராஜா. போய் அவனை மயத்தை பிடிச்சு தரத்தான் நிறுத்தோடா. சரி மகாராஜா நீ சொல்றதா சரி மகாராஜா. மகாராஜா மயத்தை பிடிச்சி இழுத்துட்டா சொல்றாரு. மைக்க முடிச்சு இழுத்துட்டு சொல்றாரு மகாராஜா. புர்ரா ஏ நான் முடிவு வைக்க முடியல புர்ரா போடா 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 அட்ரா சக்கா அட்ரா சக்கா அட்ரா சக்கா அட்ரா சக்கா தூக்கிட்டு போடா சொல்றா வீடுல தூக்கிட்டு போடா அரா சக்கா அரா சக்கா அட்ரா சக்கா அரா 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 சக்கா எங்கடா அவன் மயிறு ஓ மயிரை பிடிச்சிடுவாரா? அட மகாராஜா அவன் மயிரை பிடிக்கிறத விட்டுட்டு என் மயிரை பிடிச்சேன். அராச்சக்கா அராச்சக்கன்னு வந்துட்டேன் மகாராஜா. தர 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 தானே அவனை உயிரை பிடிச்சு எடுத்துவாடா. அப்படியே ஆகட்டும். ஆமா ஏ கண்ணு கட்டணும் இங்க இருக்கறதா வாடா என்ன சமாச்சாரம் மந்திரி கூட்டி வந்தாரா மந்திரி எப்படி தலைவரே மந்திரி செத்து போயிட்டாங்க அடிக்க வாங்க ஏ சம்பளங்கள அறுமுக வாங்குற வாடாங்க மகாராஜா என்ன மந்திரி செத்து போயிட்டான் மகாராஜா. செத்து போயிட்டான் மந்திரி. ஆண்டா மந்திரி செத்து போனா அந்த பாடி இருக்குல்ல பாடி ஆமா அந்த பாடியை பிடிச்சி வச்சு தோல் மேல வச்சுட்டு வாடா போடா. அப்படியா அவன் பாடி எடுத்துடா. கேக்குற மகாராஜா கேக்குறேன். ஏய் அந்த பாடிய தூக்கி நான் சொல்றேன். அப்படி சைஸ் என்னன்னு கேட்டப்போ சைஸ் என்னன்னு கேட்டோ மகாராஜா அது எந்த மகாராஜா சைஸ்ன்னு கேக்குறான் மகாராஜா. என்ன சைஸ்ன்னு கேக்குறான். பாடி சைஸ் சைஸ் கேக்குறான் மகாராஜா. யாரு பாடியா? அவன் பாடி கேக்குறான் சைஸ் கேக்குறான். எவ்வளவு பாடி பெருசா சின்னதா கேக்குறான். அவனை இழுத்தோடா. அவனை இதுக்கு மேல இழுத்துவாரு மகாராஜா. யாரா பாடி தொலைக்கிறான். என்ன சொன்னா என்ன சொன்னா என்ன சொன்ன என்ன சொன்னா சொல்லுடா மந்திரியோ நீயே சொல்லுடா மந்திரியே. மகாராஜா அனாதி பணம் அவனை எரிச்சு விட்டாங்களாம் மகாராஜா. அனாதி 12 ஆமா எரிச்சுட்டாங்களாம். எரிச்சு விட்டான்னா ஆமா. எங்க அடிச்சான்? எரிச்சு விட்டாங்களாம். அந்த சாப்பிட போய் அள்ளிட்டு வாடா. ஓடா ஓடா சாப்பிடுங்க. எனக்கு சொல்லுங்க நான் கேக்குறேன் சொல்றேன் கேக்குறேன் சாம்பல் எடுத்துட்டு சொல்றாங்க. என்ன
ஏய் போதுமா அப்படி கேக்குறடா நான் சொல்ற மாதிரியே சொல்லணும் பால மழை பெஞ்சு சொல்றா மழை பெஞ்சு பால மழை பெஞ்சு பாடி ஆத்தல் தண்ணி வந்து போய பூதி ஆத்தல் அடிச்சு போய் சொல்லு மொத்த கூட போடா அடிக்க மகாராஜா ஆலமலையில மழை பெஞ்சு ஐயாத்து தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிட்டா மகாராஜா பாலமலையில மழை பெஞ்சு இந்த வழிகால் தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிடுச்சான் அப்படியா ஆமா ஏண்டா அவனை அடிச்சுட்டு போயிட்டா இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது அவனோட தான் வரணும் போய் சீக்கிரம் விட்டு ஓட சீக்கிரம் டேய் 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 நம்ம பாரு டேய் வக்கா ஓடி போடா அடி பொறுக்கல வாடா வரடா போடா ஏய் போடா வரேன் வாடா டேய் போடா போடா கண்டு போறே கைய போடா அடி போடா வாடா அடி போடா டேய் அடி போடே தலை ஊளியா தெரியல போ வரடா போடா இந்தா ஏய் வரைக்கும் போறீங்க நானும் வரட்டுமா சின்ன பையலே கேளடா நான் சொல்ல போற வார்த்தைகள் எல்லாம் எண்ணி பாரடா தம்பி எண்ணி பாரடா ஆளும் வளரணும் 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 ஆளும் வளரணும் 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 முழுதும் வளரணும் வாடாக்கி என் பெயர் உங்கள் பெயர் அரக்க குணம் அரக்க குணம் முரட்ட குணம் முரட்ட குணம் ஆங்கார கோபம் ஆங்கார கோபம் முட்டை கண்ணு முட்டை முட்டை கண்ணு முட்டை கண் கோர பல்லு கோர எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்க என்ன அல்வாதே சொல்றா வாயில மண்டலி போட்டுருவேன் அல்வாதே சொல்றா எனக்கு ஒரே ஒரு உதவிங்க என்ன ஒரு வீடு கட்டணுங்க ஆமா ஒரு வீடு கட்டி ஒரு பக்கம் செவுரு மட்டும் நிக்கவே மாட்டேங்குது இடிஞ்சிடிச்சு விழுகுது நானும் போய் கேட்டேன் கட்டுறது காலையில கட்டுறது சரி சாயந்தரம் விழுந்து போயிருது இப்போ சாதகாரத்து கேட்டேன் ஏப்பா இப்படி வீடு கட்டினா கீழே விழுவுது இந்த செவுரு மட்டும் நிக்க என்ன காரணம் அப்படின்னாங்க அதுக்கு ஒரு திருஷ்டி பொம்மை ஈனாங்க ஆமா நான் என்ன இங்கே தேடி பார்த்து கிடைக்கல நீங்க என்ன பண்றீங்கன்னா ஷாமி கவுண்டர் பாருடா ஏய் இங்க கேளுடா அலப்ப புண்டா சொல்றா அங்கே தான் நாய புண்டா சொடையா இருக்க பாத்து சொல்றா சொல்றா வாங்க சொல்றா நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சீங்கன்னா போதும் சொல்லு என்ன உதவி தெரியுமா என்ன உதவி இருங்க சொல்றது அடாயப்பா சொல்றது சொல்றா நீங்க எது பண்ண வேணாம் என்ன நல்ல இந்த மாதிரி சவு பூச்சை ஒண்ணு வெட்டி தவறு நல்லா பூரா சீவி உங்க குழாய்களை குத்தி உங்க வீட்டு வாரத்தை நிறுத்திட்டா அந்த செவுறு தான் உழுவுமா இடியுமா ஒண்ணுமே ஆகாது ஏண்டா நான் டிஸ்ட்ரிக்ட் பொம்மையா சரி அப்படியா பட்டா பெயரோ பயங்கராசூரன் பயங்கராசூரனாகப்பட்டாலும் நீங்க எங்க வாழ்ந்து வரீங்க உங்க தாய் தந்தைகள் யாரு ஒவ்வொன்னா சொல்லு என் தாய் தந்தைகள் யார் தெரியுமா என்னை 10 மாதம் 300 நாள் தன் அங்கத்திலே சுமந்தி பெற்றெடுத்த என் மாதா அதுதாங்க கேட்டோம் குடியிருந்த கோயில் அது எம்ஜிஆர் படம் தாய் சொல்லை தட்டாதே அது சிவாஜி படம் தாய்க்கு பின் தாரம் அது எம்ஜிஆர் படம் அன்னை ஓர் ஆலயம் அது ரஜினி படம் நான் படம் பேர சொல்றேன் அந்த படம் தான் தெரியாது உங்களுக்கு என் தாய் யார் தெரியுமா குடியிருந்த கோயில் எம்ஜிஆர்
தாயாரு அது என்னை 10 மாதம் 300 நாள் தன் அங்கத்திலே சுமந்தி என்னை பெற்றெடுத்த என் தாய் அதிதிதி என் தாய். தாயோ அதிதிதி. நான் இங்க இருக்கிற அங்க போவாது இங்க வாங்க. தாயோ அதிதிதி. என் தாயோ அதிதிதி. அதிதிதிக்கும் உன் தந்தையார் யாருங்க? தாயோடு இருந்தால் ஒரு தந்தையோடு இருக்க வேண்டும். அம்மா ஒண்ணு வந்து அப்பா 5 6 வேணுங்க. ஒரு தாயினா ஒரு தந்தை. அதனால ஒரு தாய்க்கு ஒரு தந்தை. அப்படியாப்பட்ட என் தந்தையோ காசிப்ப மகாமுனிவர் என் தந்தையார். ஆமா. எத்தனை பேர் பிறந்தீங்க? நானே இப்படி அழகனா ஓய் அம்மா, நானே இப்படி அழகனா என் தம்பி எப்படியாப்பட்ட அழகா இருப்பான். தம்பிக்கிறான். நீயே எப்படி பெருக்கானான் தம்பி எப்படி இப்படி அழகா இருக்கிறீங்களா? நைட்டு 12:05 எங்க அம்மாளுக்கு வவுத்தொலி பிடிச்சிச்சு. 12:05 அப்பயே உங்க அம்மா செத்துருப்பா. அப்பா எங்க அம்மாளுக்கு வவுத்தொலி பிடிச்சோன்ன அப்படி முக்கன உடனே நான் அழகா பிறந்தனா. பிறந்த உடனே வீட்டுக்கள் எல்லாம் எடுத்து முத்தம் கொடுத்தாங்களாம். சிரிக்காதீங்க. சிரிச்சீங்கன்னா பொச்சு எரியுது. ஏண்டா மிளகாத்தூள் மேல கொஞ்சம். அப்படியாப்பட்ட நான் என் அழகி என் பெயரோ பயங்கராசுரன். என் தம்பி சிங்க மகாசுரன் என் தம்பி. சரி வந்த நோக்கம் அப்படி இருந்தாலும் நண்பா ராஜா நாள் ஒன்று தவறாமல் இந்த பிறந்தாவனத்திலே நண்பா நான் எப்படியாப்பட்ட வரத்தை வாங்கியிருக்கிறேன். எப்படி? சாகாத வரம், வேகாத உடல், குறையில்லாத செல்வம், எந்த ஒரு ஆண்கள் கை அழிவில்லாத வரத்தை வாங்கியிருக்கிறோம். அதனால எப்படியாப்பட்ட எப்படி தெரியுமா? அந்த வரம் சது சாதாரணம் அல்ல. பிறந்தது ஒரு இடத்துல இருக்கணும், வளர்ந்தது ஒரு இடத்துல இருக்கணும். அப்படியாப்பட்டவர்களால் மட்டும்தான் எனக்கு அழிவு என்று வரத்தை வாங்கியிருக்கிறேன். ஆமாடா, பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம். அப்படியாப்பட்ட யார் இருக்கிறாரோ அவரால் மட்டும் எனக்கு அழிவில்லாத வரத்தை வாங்கியிருக்கிறேன். அதனால தேவாதி தேவர்கள், மும்மூர்த்தி தேவர்கள், அண்டரண்ட புவனம் எல்லாம் என் பேரை கேட்டா கிடநடுக்கும். அப்படியாப்பட்ட இந்த யாரு பயங்கரா சொன்ன பாத்தி பிறந்தது ஒரு இடமா இருக்கணும், வளர்ந்தது ஒரு இடமா இருக்கும். அப்படியாப்பட்டவளால் மட்டும் எனக்கு அழிவு அப்படி என்று வரத்தை வாங்கியிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் இந்த பிறந்தாவனத்திலே நாள் ஒன்று தவறாமல் ஆரண்டை காணக சென்று வேட்டையாடுவது வழக்கம். வேட்டையாடி சிங்கம்
கரடி கரடி, சென்னாய் சென்னாய், புலித்தி புளுத்தி. ஏய் புலி உன்னை விட புளுத்திக்காது. ஏய் இப்படி வட விலங்குகளை வேட்டையாடி நாங்க பச்சை கறியை சாப்பிடுவோம்டா. ஆமா மாமச்சன மாமிஷம் மாமச்சன தம்பிங்க. மாமிஷம் மாமிஷம். என்னடா மாமிஷம் என்ன மாமிஷம் பச்சை மாமிசம் சாப்பிடுவோம். அதனால இன்று என் தம்பியை யாரு சிங்கமகாசுரன் அழைத்துக் கொண்டு என் ஆறடி கானகம் எங்க செல்லணும் பிருந்தாவனத்துக்கு சென்று நாங்க வேட்டையாடுறது வளர்த்தோம். அதனால எங்க பிருந்தாவனத்துல காய்கறிகள் அதிகம். எப்படி அந்த வனமே எங்களுக்கு சொந்தம். அந்த வனம் எங்களுக்கு சொந்தம். அந்த வனத்துல காய்கனிகள் மா 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 கொய்யா கொய்யா கொளிஞ்ச பழங்கள் எண்ணற்ற பல வகைகள் அந்த ஆரணி கானகத்தில் இருக்கும். அதனால எங்க அனுமதியின்றி அந்த ஆரணி கானகத்தில் யாருமே உள்ள நுழையக்கூடாது. அதனால என் தம்பி அதிசீக்கிரம் அழைத்துவா. என் காலத்துக்கு போய் நாங்க வேட்டையாட வேண்டும். அழைத்துவா தம்பி அவங்க சிங்கமாக சொல்றேன் அழைக்க. இப்ப சிங்கமாக சொல்றா
பேச்சோர்னு பார்த்தா எல்லாம் பூரா பேயே கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. எல்லாம் அரக்கருக்கே வருது. யாரு அரக்கருக்கு? உங்களை போய் சொல்லுங்களா நானு? எர்ரா சூர்யா அரா கூதியா சூரிய வாயில் விட்டுருங்க பல்லு மாட்டிக்கும் நண்பா. நாட்டுக்கு நாடு மகாநாடு இந்த மகா நாட்டினுடைய பேரு கேட்டனே. எனக்கு ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம். என்னடா, எனக்கு ஒரு 3 ஏக்கர் காடு இருக்குது. 3 ஏக்கர் இருக்குது. ஆமாங்க, மழை தெரிஞ்சு பிடிச்சி உழவு ஓட்டுறது கேட்டா ஒரு மணி நேரத்துக்கு காசு அதிகமா கேட்கறாங்க. நீங்க வாங்கடா. அப்ப நானு உழவு ஓட்டலாம் பல்லு பேர் கேட்கறதுப்பா காலம் கேட்டது கட்டி விடுவேன். அரளி பூ வச்சு கட்டுங்க. எதுக்கு? மாலை கட்டி சாமிக்கு போடணும். அப்ப சாமி ராசாவு நாட்டுக்கு நாடு மகாநாடு இந்த மகா நாட்டினுடைய பேரு கேட்டனே. குறுக்கப்பட்டி என்றால் நமக்கு ஒரு தாய் திருநாடு. ஆமாங்க ஆமாங்கப்பா ஆமாங்க. இந்த தாய் திருநாட்டிலே அக்கா யாரு கட்டி வாங்கிட்டு போற? அக்கா இந்த குறுக்கப்பட்டியிலே ஆணாக பிறந்தவர்கள், அப்பமார்கள், பெண்களாக பிறந்தவர்கள், தாய்மார்கள், நவதர்ம தாய்மார்கள். ஆமாங்க. 4 வேதம். ஆமாங்க. 6 சாஸ்திரம். ஆமாங்க. 64 கலைஞானம். ஆமாங்க. 108 புராணம். ஆமாங்க. 98 தத்துவம். 90 நாளைக்கு தத்துவம். எத்தனை நாள் படிச்சுட்டு போவோம்? அப்படி கற்பனை இது சபையில் நிறைய கிடைக்கலாம். ஆமாங்க. கற்றது கையளவு, கற்காதது மொட்டை கமன்ற மொட்டையா அந்த கேடா மொட்டையா சொல்ற? 90 நாளைக்கு 90 தத்துவம். இப்படி கற்பனை சபையில் நிறைய கிடைக்கலாம். ஆமாங்க. அந்த ஆமிராசாவே இணைந்தாலும் நான் யாரு? நீங்க யாரு? என்னுடைய பேர் என்ன சொல்லவா? ஒவ்வொன்னு சொல்லுங்க. இந்த சிங்கமாசூனை பெற்றெடுத்த தைத்ததை யாருங்க? அந்த 10 மாதம் 3 நாட்களாக என்னை பெற்றாலே என் தாய் தந்தைகள் இப்படியும் பெற்றாங்களே. கெட்ட வராத கவிச்சடிக்குமா? சாவு கவிச்சடிக்குது. நானே சாவு கவிச்சடிக்குது.
நான் எப்பேற்பட்டவன் எப்பேற்பட்டவன் ஏண்டா ஏண்டா எங்க நாட்டுல செட்டு போட்டு இருக்கிறீங்க நாங்களா செட்டு போடுறீங்களா இருந்தாலும் என்னை பெற்ற தாய் தந்தைகள் யாரு யாரு சொல்லவா ஊரு வாங்கிட்டு ஒரு மோரு அதிக்கு பிறந்தவர்கள் அசூரர்கள் அரசூர்கள் திதிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள் தேவர்கள் என் தாயே அதி ஐயோ அதி கூதி அதிடா அதியா தந்தையார் காசிப்ப மகாமுனி காசிப்ப மகாமுனிவருக்கும் அதிபதிக்கும் எத்தனை பேர் பிறந்தீங்க நாங்க யாராவது பிறந்தோம் யாராவது பிறந்தோம் அந்த பேர் என்ன அவங்க பேர் என்ன ஓட்ட
உடன் பிறந்த அண்ணன் அண்ணன் பைராசுரன். ஆமா, என்ன பைராசுரன்? பைராசுரன், பயங்கராசுரன், பயங்கராசுரன். படுக்கிறீங்களா? படுங்க படுங்க படுங்க. பெருகானாட்ட ஊத்தி தண்ணி ஊத்தி ஏழு மட்டும் பாரு, படுத்துறீங்க. அப்படி இருவர்களும் பிறந்து ஆண்டு வரைக்குரிய சாம்பராஜ்யம் என்ன? சாம்பராஜ்யம் என்னங்க? நான் எங்க இருப்பிடம், எங்க இருப்பிடம் சொல்லவா? ஓட்டப்பட்டி நல்லா குடிச்சப்பா. இருந்தாலும் வந்த நோக்கம் அப்படி பிறந்தாவனத்திலே வந்து விட்டாலும் அடியான செல்வம் இப்படி வரமெல்லாம் வாங்கியிருக்கிறேன். வரமெல்லாம் வரும் வரமெல்லாம் வாங்கியிருக்கிறீங்க. பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம். அப்பேற்பட்ட ஒரு பெண் கையில தான் சாவு என்று வரன் பெற்றிருக்கிறேன். பொம்பளை கையில தான் சாவு. மற்றவன் இந்த ஆடவர் எவனாக இருந்தாலும் ஜெயிக்கவா யாராலையும் முடியாது, வெல்லவோ மல்லவோ முடியாது. ஆமா சரிங்க. வந்த நோக்கம் என் அண்ணனாகிய பைராசுரன் ஏதோ காரணமாக அழைத்திருக்கிறார். சின்ன சேகரிட்டி பண்ண உங்களை கூப்பிட்டுருக்கிறோம்.
எப்படி என் தம்பி மல்லிகை மல்லிகை வச்சு சொல்லக்கூடிய வளர்க்கொண்டி உன் பாதத்தையே நான் பணகிருக்கிறேன் அண்ணா. தம்பி பதமதினி படுத பாகுடனே வாழ்ந்துடுவாய். என்னுடைய திருவடி பாதத்தை பணிந்தவுடன் நீ என்றும் சீறு சிறப்போட வாழ்ந்திருப்பாய். உன் பாதத்தை வழியிலே என்றும் சீரும் சிறப்பமாக வாழ்ந்திருப்பாய் என்று வார்த்தை சொல்லுகிறாயே. உன்னிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கலாமா? என்ன ஆகட்டும். தம்பி அண்ணா இன்று எதற்காக உன்னை வரவழைத்தேன்? என்ன காரணம்? என் அருமை தம்பி சிங்கமகாசூரா உன்னை வரவழைத்த காரணம் என்ன தெரியுமா? தம்பி நம்ம அரணிய கழகமாய் கானகம் நம்மளுடைய பிறந்தாமனம் சென்று நம்ம வனத்துல நம்மள தவிர யாருமே உள்ள வரக்கூடாது.
எங்களுடைய வனம் பிருந்தாவனத்துல காய்கனிகள் நிறைந்த வனம். இந்த வனத்துக்கு நம்ம 2 பேர் தான் போகணும். நம்மள மீறி யாருமே உள்ள வரக்கூடாது. இந்த வனத்துக்குள்ள யாரும் நுழையக்கூடாது. இந்த சொந்தம் நம்முடைய வனம், இந்த சொந்த வனம். இந்த வனத்திலே நாம போய் அனைத்து பல வகைகளும் சாப்பிட வேண்டும். ஆரணி கானகத்திலே காட்டு ஆணைகளை நம்ம வேட்டையாடணும். அதனால நம்ம வனத்தை சுத்தி நம்மள அனுமதி இன்றி நம்ம வனத்தை சுத்தி நம்ம ஒவ்வொரு வனத்தையும் காவல் புரிய வேண்டும். அதனால ஒவ்வொரு வனத்துல நம்ம சுத்தி பார்ப்பது வழக்கம். அதனால நம்ம உள்வனத்துல சென்று ஒவ்வொரு சுத்தி பார்க்கலாமா? எங்க வனத்துல சுத்தி ஏகப்பட்ட கனிகள் இருக்கும். ஆமா, ஏகப்பட்ட கொய்யா பழம், மாம்பழம். அதனால சாத்துக்குடி, ஊத்துக்கொடியா, சாத்துக்குடி. அதனால எங்க வனத்துல சுத்தி யாரும் வரக்கூடாது. யாரும் வரமாட்டாங்க எங்களுடைய அனுமதி இல்லாம. அனுமதி இல்ல ஆயா, எல்லாத்துக்கும் சொல்றேன். யாரும் அனுமதி இல்ல, யாரும் வர பெருக்க அனுமதி இல்லாம. அதனால நான் சென்று வருகிறேன். நாங்க வர வரைக்கும் கவனமா இருக்கிறோம். ஆமா, அப்படி உள்வனத்திலே சுற்றி புகுந்து பைத்தியக்கார புண்டையாட சிரிச்சிட்டு இருக்கிறான் மச்சான். எங்க உள் வனத்தை அதனால பத்திரமா காவல் புரிய வேண்டாம். நான் போய் சொல்லட்டுமா? கேளுங்கள் சபையரே, இந்த பிருந்தாவனத்துல இந்த பயங்கராசுரனும் அந்த சிங்கமகாசுரனும் இந்த வனத்துக்கு சொந்தக்காரன் அப்படி என்று உள்வன சென்று பார்க்கும்போது இந்த உள்வனத்திலே இருக்க வேலையில போது அதனால இந்த வனத்துக்கு சொந்தக்காரர் யாரு? வனராஜன் வருகிறார். வனராஜன் இப்போது வரும் விதம் காண்க. பின்னாடி பேக்ல அடிக்கூடாது பாமாலி. பேக்ல அடிச்சா பிடிக்காது. போடா டே, போட பெருக்கல, போடா நாய் விட்டு கடிச்சு. அதனால
நீ போக சொல்லிட்டு அப்புறம் இங்க என்ன வேலை போட்ட போவ. நான் ஒவ்வொரு டைமும் வந்து என் மனத்தை செக்காவுக்கு பண்ணிக்கிட்டு இருப்பேன். யாருனாச்சும் உள்ள விட்டுன்னு வச்சுக்கோ அவங்க அக்கா. நான் வரட்டுமா? டாடா. வரேன். எனக்குனே வச்சிருக்காங்க அது. அதனால வரட்டுமா? போ. ஆ. நான் போறேன்.